ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இந்த 5வது T20 ரிவ்யூ பண்ண போறேன். இங்கிலாந்து இந்த மேட்ச 56 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. இந்த சீரீஸ 4-0 ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் லெவன்ஸோட ஆரம்பிச்சேன்னா நான் முதல்ல இங்கிலாண்டை பத்தி பேசிடுறேன். ஏன்னா இந்தியா பத்தி சொல்றதுக்கு இன்னும் விஷயம் இருக்கு. ப்ரீவியூல நான் என்ன சொன்னேன்னா ரெஹான் அஹமதை உக்காத்தி வச்சுட்டு லியம் டாசனை கொண்டு வரணும்னு சொன்னேன். அவ அப்படி பண்ணா. அப்புறமா நான் வந்து லூக் வுட் விளையாடணும்னு சொன்னேன். இந்த பவர் பிளேல போடுறதுக்காக விளையாடணும்னு சொன்னேன். ஆனா அவ வந்து அந்த ஒரு மாற்றத்தை தவிர வேற எந்த மாற்றமும் அவ பண்ணல. இப்ப இந்தியான்னு பார்த்தோம்னா இப்ப அந்த லாஸ்ட் மினிட்டா நான் அந்த மேட்சுக்கு போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த டாஸ்ல முடிவு சொல்லிட்டு அப்புறமா அந்த 2 மாற்றம் சொன்ன உடனே நான் 4-0 நான் முடிவு பண்ணிட்டேன். எதனாலன்னா அந்த ப்ரீவியூல என்ன சொன்னேன், இந்த கடைசி 6 T20ல இங்க வந்து 5 தடவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கு, ஒரு தடவை தான் சேசிங் ஜெயிச்சிருக்கு. அந்த கேஸ்ல வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட்ன்னு எடுத்தா அது எதனால எடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அந்த மாற்றமும் நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், அந்த போன வென்யூ மாதிரியே நியூ பால்ல வந்து சீமர்ஸி கிடைக்கும். அப்புறமா ஒரு 8 ஓவர் ஸ்பின் வந்து நடுவுல போடுறதுக்கு வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்புறமா நான் வந்து இப்ப வாஷிங்டன் சுந்தரோ ரவி பிஷ்ணோயின்னு பார்த்தா யாரு 4 ஓவர் போட போறான்னு நான் அந்த கேள்வி கேட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்ணோய் தான் அதுக்கு பதிலா இருந்தது. அதனால நான் ரவி பிஷ்ணோய் விளையாடணும்னு சொன்னேன். 2 பேருமே விளையாடாத ஒரே ஒரு ஸ்பின்னரோட போனா சூர்யான் சத்கே, சிவம் தூபே 2 பேருமே விளையாடி பவுலிங் போட்டா எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்ப வந்து ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேலயே 3 ஓவர் போட்டுட்டார். அவர் வந்து 3 ஓவர் 26 ரன் தான் கொடுத்தார். அப்புறமா அக்ஷர் பட்டேல் வந்து இந்த நடுவுல கண்டெயின் பண்ணுமா இருந்தது. ஆனா அவர் வந்து 60 ரன் போன உடனே வர பதிலே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஷார்ட்டா போயிட்டு இருந்தார். பிரின்ஸ் யாதவ் வந்து முன்னாடி நல்லா போட்டிருக்கார். ஆனா இந்த மேட்ச் ஷார்ட்டா போடுறார். பிரசித் கிருஷ்ணா எப்பயுமே ஷார்ட்டா தான் போடுவார். ஸோ வந்து புல் ஷார்ட்டா அடிச்சுட்டு இருந்தார். ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். அந்த டெக்னிக்கல் ஃபிளா இப்ப பிரசன்னா சார் சொன்ன ஃபிளா வந்து நான் வந்து நான் ஒரு கம்மியான ஒரு அளவுக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஆனா அதனாலதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்பர் 5 அவள் விளையாடிட்டு வில் ஜாக்ஸ் ஓபன் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து 131 ரன் இந்த மேட்ச்ல வந்து அடிச்சிட்டார். அது வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த முதல்ல அந்த ஓசி விக்கெட் விழுந்தது. அதை தவிர என்ன சொல்றது, ஃபுல்லா ஒரு லைவ் ஹைலைட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. நான் அந்த உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்கச்சு அந்த ஒஃபென்சிவ் ஸ்பின்னர் விளையாடாததுனால அக்ஷர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். அவர் வந்து விக்கெட்டும் எடுக்காத ரன்னுக்கு போன உடனே இப்ப பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு பயமுறுத்துற போலரா இப்போதைக்கு இல்ல. பிரசித் கிருஷ்ணா ரன் கொடுக்கற போலர். ஹர்ஷ்தீப் சிங் ஆரம்பத்திலே 3 ஓவர் போட்டாச்சு. சோ வந்து இந்த கேஸ்ல வேற யாருமே கிடையாது. சூர்யான் சத்கே வந்து முதல் ஓவர்ல 3-4 ரன்னோ கொடுத்த உடனே அது வந்து வேற எல்லாருமே ஒரு 10 ரன் போயிட்டு இருந்ததுனால ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, ஒரு நிறுத்தின மாதிரி இருந்தது. அப்புறமா அவருமே ரன் கொடுத்தார். சோ இத பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் கடைசியில சிவம் துபேக்கு பவுலிங் கொடுத்தா அவர் வந்து பந்து பிடிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ரன் நிறைய அடிக்க போறான்னு தெரிஞ்சது. ஒரு ஓவர்ல 22 ரன் கொடுத்தார். சோ இது வந்து ரொம்ப ஒரு சுமாரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா. இது நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா என்ன சொல்றது, அந்த 2 மாற்றம் நான் ஒரு மாற்றத்தை பத்தி பேசியிருந்திருக்கேன். அந்த 2வது மாற்றம் வந்து வைபவ் சூரியவன்ஷி டிராப் பண்ணது. ஏன்னா ஒருத்தர் எப்ப டிராப் பண்ணணும், ஃபெயில் ஆனா டிராப் பண்ணணும். அவர் வந்து ஃபெயிலியரே ஆளே எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் எல்லா 3 மேட்ச்லயுமே ஒரு 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்திருக்காரு. ஆனா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவர் அந்த எல்லாத்துக்குமே அந்த அடிக்க பார்த்துட்டு தான் அவர் அவுட் ஆயிருந்திருக்கார். சஞ்சு சாம்சன் ஆரம்பத்துல இருந்தே டிராப் பண்ணியிருந்திருக்க கூடாது. ஒரு 3 மேட்சுக்கு டிராப் பண்ணிட்டு அப்புறமா அவரை எடுத்துன்னு வந்தா அப்புறம் ஜிம்பாப்வே ஸ்டோர்லயே அவர் இல்ல. இப்போ ஒருவேளை இந்த மேட்ச்ல அடிச்சிருந்தா ஒரு 27 ரன் நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த மேட்ச் ஒரு 50 அடிச்சிருந்தா அந்த ஜிம்பாப்வே ஸ்குவாட மாத்திட்டு இருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனா வைபவ் சூரியவன்ஷி ஜிம்பாப்வே ஸ்குவாட்ல இருக்கார். சோ எனக்கு எனக்கு புரியவே இல்லை எந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டின்னு எனக்கு புரியவே இல்லை. சோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா இப்ப இஷான் கிஷன் நம்பர் 3ல வந்து 56 ரன் அடிச்சார். நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், திலக் வர்மா தான் ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன், கொஞ்சம் டைம் எடுத்துட்டும் அவரும் அடிப்பார்னு நான் சொன்னேன். அவர் 53 ரன் அடிச்சார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிராக கொஞ்சம் மெதுவா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றா. ஆனா அவர் இந்த கேஸ்ல ஸ்பின் போட்டவனையும் உடனே தான் அடிச்சார் அவர். சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 3ல விளையாடியே ஆனும்.
இந்த பேட்டிங் லைனப் வந்து இஷான் கிஷன் நம்பர் 5லயே விளையாடிருக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 4வது ஓவருக்கு அப்புறமா தான் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் இறங்கணும்னு சொன்னேன். அந்த அந்த கேஸ்ல வந்து அந்த 6வது ஓவர்ல விக்கெட் விழுந்ததுனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த கணக்குப்படி நம்பர் 4 இறங்கினர். ஆனா இதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஜாஷ் டங் வந்து நான் போன மேட்ச்ல என்ன சொன்னேன், அவர் 2 மேட்ச் விக்கெட் இருந்திருக்கார், ஆனா ரன்னுக்கு போயிருந்திருக்கார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பெருசா நன்னா போட்ட மாதிரி பேசலாம். இந்த கேஸ்ல வந்து 4 ஓவர் 53 ரன். சோ 257 வந்த உடனே பேட்ஸ்மேனை வந்து குறை சொல்லவே முடியாது. அதுவும் இந்த 10 ஓவர்ல வித்தியாசம்னு பார்த்தா இங்கிலாந்து வந்து 111க்கு 1, இந்தியா வந்து 110க்கு 2. சோ பேட்ஸ்மேன் வந்து 200 அடிச்சுட்டா நல்லா தான் விளையாடினா எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த பவுலிங் அட்டாக்க பார்த்த உடனே, அதுவும் போடுறத பார்த்த உடனேயும் எனக்கு வந்து கண்டிப்பா இங்கிலாந்து நிறைய ரன் தான் அடிக்க போறான்னு எனக்கு தோணிச்சு. அந்த மாதிரி தான் அமைஞ்சது. ஸோ T20 சீரீஸ் வந்து இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ODI சீரீஸ் என்னங்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த மேட்சும் ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.